அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபமே ஜெயம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 8 முதல் 18 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் போது, ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். அவர்கள் அந்த செய்தியை கேட்ட உடனே அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறார்கள். தேவ பாலனை என்ன செய்கிறார்கள்? பார்க்கிறார்கள். கண்டு அவர்கள் வணங்கினார்கள். பின் என்ன பண்ணினார்கள்? அவர்கள் இந்த செய்தியை பிரசித்தப்படுத்தினாங்க. இந்த செய்தியை கேட்டவையிலோடு சந்தோஷப்பட்டாங்க. அப்படி என்னங்க சந்தோஷமான செய்தி? எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷம் உண்டாக்கக்கூடிய ஒரு நற்செய்திங்க. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு செய்தி எல்லா ஜனத்துக்கும், ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு நல்ல செய்திங்க. குட் நியூஸுங்க, சந்தோஷம் உண்டாக்குற செய்திங்க. ஆமாங்க, இயேசுங்க பேரு ஒரு சந்தோஷம். சொல்லி பாருங்க, இயேசுவின் பேரு சந்தோஷமாக இருக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுங்க, சந்தோஷமாக இருக்குங்க. சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாருங்க. இந்த இயேசு இரட்சகர் உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, சமாதானமாக இருப்பீங்க. இந்த ஆண்டவர் இயேசுவை பற்றி பிரசித்தப்படுத்துவீங்க, பிறருக்கு சொல்லுவீங்க. எங்க ஆமாங்க, கண்டிப்பாக இந்த நாளிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பிரசித்தப்படுத்துங்க, அவரை உயர்த்துங்க. அவரை உயர்த்தும் போது அந்த இடத்துல வந்து உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிற ஏசப்பா. இதோ ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே மெய்ப்பர்களை குறித்து நாங்கள் ஆண்டவரை அறிந்தோம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையிலே ஆண்டவரே மெய்ப்பர்களுக்கு ஆண்டவரே நீங்கள் கடந்து சென்று ஆண்டவரே அவர்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கும்படியா தூதனை அனுப்புறீங்கப்பா. அவர்கள் அந்த செய்தியை கேட்டு அதை ஆண்டவரை சந்தோஷம் அடைந்து அதை எல்லாருக்கும் பிரசித்த பண்ணும்படியான பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தீங்களப்பா. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலும் ஆண்டவரே யாரெல்லாம் ஆண்டவரே எசப்பா உம்மை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த நற்செய்தியை இயேசு என்கிற நாமத்தை ஆண்டவரே சோத்திரம் அறியாத தெரியாத சகல ஜாதி ஜனங்களுக்கும் குலம் கோத்திரங்களுக்கும் ஆண்டவரை அறிவிக்கும்படியான பாக்கியத்தை கொடுத்து உடைய நாமத்தை உயர்த்தட்டும் ஆண்டவரை. யாருடைய வாயிலா இயேசு இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்ற நற்செய்தி அறிவிக்கப்படுகிறதோ அங்கே எல்லாரும் இங்கே கடந்து சென்று நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரை பேர் வர ஆசீர்வதி. நற்செய்தி ஆண்டவரே சோத்திரம், பிறப்பின் நற்செய்தி இயேசு என்கிற ஆண்டவரே உடைய நாமம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கட்டும். கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துங்க. எல்லா மகிமையும் உமக்கு இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமாங்க, ஆண்டவர் இயேசுவை பிரசித்தப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Thank you.